நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு பால்வளத்துறையே கிடைச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரமா இதை நீங்க எடுத்துக்கிறீங்க? இது தலைவர் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். ஏற்கனவே ஐடி துறையில் 2 ஆண்டுகளும் பால்வளத்துறையில் ஒரு 1.5 ஆண்டும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தலைவர்கள் தந்தார்கள். மீண்டும் அந்த பொறுப்பு நமக்கு வந்திருக்கிறது. பால்வளத்துறையை பொறுத்தவரையில் நான் கூறியது போன்று அது மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு துறை. ஒரு பக்கத்தில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை விவசாய பெருங்குடி மக்கள், மறுபக்கத்தில் நகர்ப்புறத்தில் வாழுகின்ற பால் வாங்குகின்ற பால் பொருட்கள் வாங்குகின்ற மக்கள். இந்த 2 பேருக்கு நாங்கள் சேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான விலையை கொடுத்து விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட பால் வாங்குவது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பாலை மிக குறைந்த விலை, மார்க்கெட் விலையில் ஆவின் விலைக்கு நிகரான விலை எங்கேயுமே இல்லை. மிக குறைந்த விலைக்கு நம்ம அதை சப்ளை பண்ணோம். அது 2மே ஒரு சர்வீஸ் தான், சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை. எனவே இது நல்ல செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிச்சயமா சார். நான் முதல்வருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தனியார் நிறுவனங்கள் பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. மில்க் மிஸ்ட் இந்த தனியார் நிறுவனங்களுக்கு நிகராக ஆவின் எந்த அளவுக்கு சர்வே பண்ணது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம எடுத்துட்டு போக போறோம், என்ன மாதிரியான திட்டமிடலாம் இருக்கு? ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆவின் தான் 35,000 லிட்டருக்கு மேல நம்ம டன் லிட்டருக்கு மேல கொள்முதல் பண்ணியிருக்கோம், சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்? இப்போ நான் ஏற்கனவே பலமுறை அமைச்சராக இருந்தபோது நான் கூறிய ஒன்றுதான், எந்த மார்க்கெட் காம்படிஷன் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆவினுக்கு மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதே போன்று பெரிய அளவில் கஸ்டமர் பேஸ் இருக்கு, அதே போன்று ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவதற்கு ஒரு விவசாயிகளுடைய பேஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த 3 இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிசினஸை பெரிய அளவில் எடுத்து செல்ல முடியும். நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது, அவருடைய பலவிதமான உதவிகள் இருக்கிறது. உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ரூபாய் இன்சென்டிவ் பாலுக்கு கொடுத்தது, அதே போன்று தரமான பாலுக்கு கூடுதலாக ஒரு ரூபாய் இன்சென்டிவ் கொடுத்தது. இப்படிப்பட்ட திட்டங்களையும் தலைவர் தந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவருடைய வழிகாட்டுதலில் எந்த காம்படிஷன் நம்ம அதை மேற்கொள்ள முடியும், எதிர்கொள்ள முடியும். விட்டுட்டு மீண்டும் பால்வளத்துறை கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சோ அந்த அங்கீகாரத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இது எதிர்பார்த்த ஒன்று. நீங்க ஐடி சர்வீஸ் செக்டார், இது ப்ரொடக்ஷன் செக்டார். அவ்வளவுதான், நமக்கு ஒரு அனுபவம் தான். நல்ல விஷயம். சூப்பர் சார். தேங்க்யூ.